ஓம் சக்தி. என் அன்பு தங்க பிள்ளையே, பல உறவுகள் உன்னை சுற்றி இருந்தாலும் அந்த உறவுகளால் உனக்கு ஏற்படுவது என்னமோ காயம் மட்டும்தான். காயம் என்பது ஆழமான காயமா அல்லது சுலபமான காயமா என்று கேட்டால், எந்த காயத்தை எடுத்தாலும் அவர்கள் மனதிற்கு அது ஆழமான காயமே. உறவுகள் என்பது சந்தோஷத்தை கொடுப்பதற்கு மட்டும்தானே. எதற்காக இப்படி எனக்கு காயத்தை மட்டுமே கொடுக்கிறார்கள் அம்மா? உறவு என்பது என்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பதற்கு தானே. ஆனால் அந்த உறவால் நான் கஷ்டப்படும் பொழுது அந்த உறவு எதற்காக என் கூடவே இருக்க வேண்டும் என்று நீ பல கேள்விகளை என்னிடம் வைக்கிறாய். உறவுகள் என்பது உன்னை மகிழ்ச்சியாக வைப்பதற்குத்தான். ஆனால் அந்த உறவுகள் உன்னை காயப்படுத்துகிறது என்றால் அதற்கும் சில காரணங்கள் இருக்கும். யார் உண்மையான உறவு என்று நீ தெரிந்து கொள்வதற்காகத்தான் சில உறவுகள் உன்னை காயப்படுத்துகிறது. அதை தெரிந்து கொண்டால் அந்த உறவை நீ வேரோடு பிடுங்கி போட வேண்டும். அப்படி போட்டால் மட்டும்தான் உன் வாழ்வில் நீ நலம் பெற முடியும். என் தங்கமே, நீ எப்பொழுதுமே நல்ல ஒரு குணம் கொண்ட ஒரு நல்ல மானிட பிறவி. யாராவது கஷ்டப்பட்டாலே அதை பார்த்து கொள்ள உன்னால் முடியாது. அவர்கள் கஷ்டத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனவலிமை கூட உன்னிடம் இருக்காது. அடுத்தவர்கள் கஷ்டப்படும் பொழுது கூட உனக்கே அந்த கஷ்டம் வந்த மாதிரி நீ அழ ஆரம்பித்து விடுவாய். அந்த கஷ்டத்தை எப்படியாவது குறைக்க வேண்டும் என்று நீ போராடுவாய். அப்படிப்பட்ட ஒரு நல்ல குணமுடைய என் பிள்ளை நீ. உறவுகள் சரியில்லையே, உறவுகளால் காயம் ஏற்படுகிறதே, அந்த உறவை தூக்கி நான் எரிய வேண்டும் என்று நினைத்தால் கூட உன்னால் அது முடியாது. ஏனென்றால் யாரோ ஒருவர் கஷ்டப்படுவதை கூட உன்னால் பார்க்க முடியாமல் தவிக்கிறாயே. அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய உறவுகள் உன்னை உதாசீனப்படுத்தினால் அவர்களை நீ தூக்கி எறிவதற்கு தயங்கிக் கொண்டுதானே இருப்பாய். அதற்காகத்தான் உன் உறவுகள் மேலும் மேலும் உனக்கு காயத்தை ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் அவர்கள் போலியான உறவு. அந்த உறவை நீ தூக்கி எறிய வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி ஒரு நிலைமை உன்னிடம் இருக்கிறது. நல்ல குணம் உன்னிடம் இருந்தாலும் உறவுகள் சரியில்லை என்றால் அந்த உறவுகளை தூக்கி எறிவதற்கு சற்றும் தயங்காதே. அந்த உறவுகளை தூக்கி எறிந்தால் மட்டும்தான் அடுத்த கட்ட வாழ்க்கையை நோக்கி உன்னால் நகர முடியும். நீ அடுத்த கட்ட வாழ்க்கையை நோக்கி நகர்ந்தால் மட்டும்தான் நீ இதுவரை எதையெல்லாம் வேண்டும் என்று நினைத்தாயோ அதுவெல்லாம் உன்னை வந்து சேரும். நல்ல உறவுகள் வேண்டும் என்று கேட்டாய் அல்லவா? அந்த உறவுகள் கூட உன்னை தேடி வரும். இந்த உறவு இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு நல்ல உறவாக இருந்தால் கூட உன்னை தேடி வருவதற்கு பயப்படத்தான் செய்யும். அதனால் போலியான உறவுகளையும் உன்னை கஷ்டப்படுத்தும் உறவுகளையும் தூக்கி எறிந்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கை நிச்சயமாக மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் சற்றும் தயங்காதே. கடினமான பாதைகளை கடக்க வேண்டும் என்றால் சில கஷ்டங்களை அனுபவித்துதான் ஆக வேண்டும். அதே மாதிரிதான் இப்படிப்பட்ட உறவுகளை உன்னிடம் வைத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. தூக்கி எறிந்து விடு தங்கமே. வாழ்க்கை நிச்சயமாக நல்லதொரு காலத்தை உனக்கு அமைத்து கொடுக்கும் பிள்ளை.